Welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 4 exercise 4.5ல 6th sum பார்க்கலாம். If 32 men working 12 hours a day can do a work in 15 days, then how many men working 10 hours a day can do double that work in 24 days? So இங்க 32 பேர் 12 மணி நேரம் 15 நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து தேவைப்படுவாங்க? 10 மணி நேரம் ஒர்க் டபுள் ஆகும்போது 24 நாள் வேலை செய்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மென் கண்டுபிடிக்கணும். 24 டேஸ்க்கு 1 டேக்கு 10 hours ஒர்க் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மென் எத்தனை பேர்? ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டேஸ், hours அண்ட் மென், இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 15 டேஸில் 1 டேக்கு 12 hours ஒர்க் பண்ணும்போது 32 மென்ஸ் தேவைப்படுறாங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. 24 டேஸ்க்கு 1 டேக்கு 10 hour ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேஸையும் நம்பர் ஆஃப் மென்னையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது டேஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மென் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நாள் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஆளுங்க குறைவாக இருக்கும்போது தான் நாளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ ஆஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஸோ நம்பர் ஆஃப் மென் டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன் இல்லையா? ஸோ தலைகீழியான வேரியேஷனில் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா P1 D1 H1 டிவைடட் பை W1 தட் இஸ் ஈக்குவல் டு P2 D2 H2 டிவைடட் பை W2. இங்கே P அப்படிங்கிறது பர்சன், D அப்படிங்கிறது டே, H அப்படிங்கிறது ஹவர்ஸ், W அப்படிங்கிறது ஒர்க். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு குவான்டிட்டியோடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, இது செகண்ட் குவான்டிட்டி. அதனால தான் P1 D1 H1 டிவைடட் பை W1 தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் குவான்டிட்டிக்கு P2 D2 H2 டிவைடட் பை W2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இங்கே நமக்கு டபிள்யூடைய வேல்யூ இல்லை, அதாவது ஒர்க் இல்லை. டே, ஹவர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன் மட்டும்தான் இருக்குது. ஸோ டபிள்யூவை நம்ம 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். P1 நமக்கு 32, D1 நமக்கு 15, H1 நமக்கு 12. ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு P2 நம்ம நம்பர் ஆஃப் மென் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். லெட் எக்ஸ் பி ஏ அன்னோன் வேல்யூ, அந்த தெரியாத வேல்யூவை நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை P2 அப்படின்னு எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். D2 டே 2 at 24 அண்ட் H2 10. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும், அதாவது நம்பர் ஆஃப் மென் எவ்வளோன்னு கிடைக்கும். எக்ஸோடைய வேல்யூ தான் வேணும் இல்லையா? கூட இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ மல்டிப்ளேயில் இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறிடும். ஓகேவா? ஸோ 32 இன்ட்டு 15 இன்ட்டு 12 ஹோல் டிவைடட் பை இந்த 24 இன்ட்டு 10 இந்த டினாமினேட்டரில் வந்துடும். இந்த வேல்யூஸை இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 12th டேபிளில் 12 1 டைம், 24 வந்து 2 டைம், 5th டேபிளில் வந்து 10 வந்து 2 டைம், 15 வந்து 3 டைம். ஸோ இங்கே 2 டேபிளில் 2 1 டைம், இங்கே 1 2s are 2, ரிமைனிங் 1 12, 6 2s are 12. தென் 2 டேபிளில் 1 டைம் 2, 16 வந்து 8 டைம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், 8 இன்ட்டு 3. ஸோ 8 இன்ட்டு 3, 8 3s are 24 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இங்கே நமக்கு எக்ஸோடைய வேல்யூ வந்து 24 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 24 person நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் 24 men needed. பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? கேன் டூ டபுள் தட் ஒர்க் இன் 24 days. ஸோ அந்த வேலையை டபுளாக
செய்கிறதுக்கு 24 days and 10 hours எத்தனை பர்சன் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நாம் ஃபைன் பண்ணியிருக்கிறது ரெகுலரான ஒர்க்கு செய்கிறதுக்கு 24 men தேவைப்படுறாங்க. பட் அதுவே டபுளாக ஒர்க் செய்கிறதுக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நாம் ஃபைன் பண்ண வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம், டு கம்ப்ளீட் டபுள் த ஒர்க் 24 into 2 that is equal to 48 men are required. ஸோ அந்த வேலையை ரெகுலராக செய்கிறதுக்கு 24 members தேவைப்படுறாங்க. தென் அதை டபுளாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு டபுளாக பர்சன்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ 24 into 2 that is equal to 48 men are required to complete the work. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.